ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் LCM and HCF கான்செப்டோட பார்ட் 7 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நடத்தின வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கான்செப்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்செப்ட்டில் வந்து ஒரு ஃபார்முலா வச்சு தான் சம்ஸ்லாம் வரப்போகுது. சரிங்களா? அது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா XY = LCM and HCF. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு எண்கள் XYங்கிறது இரு எண்கள். சரிங்களா? அது என்ன வேணா இருக்கலாம், அதனால X and Y எடுத்துட்டோம். ஸோ இரு எண்களோட பெருக்கற் பலன் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, அந்த இரு எண்களோட LCMக்கும் HCMோட பெருக்கற் பலனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இதான் இதோட கான்செப்ட். ஸோ இப்போ சம்ஸுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இரு எண்களின் பெருக்கற் பலன் 900 சொல்லியிருக்காங்க மற்றும் அவ்விரு எண்களின் மீசிமா 300 எனில் மீப்போவை காண்க. இரு எண்களின் பெருக்கற் பலன் சொல்லிட்டாங்க. ஸோ அப்போனா என்னது, எக்ஸும் ஒய்யும் பெருக்கி சொல்லிட்டாங்க. அப்போ 900ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, எக்ஸும் ஒய்யும் பெருக்கணும் என்ன வருது, 900 வருது. சரிங்களா? ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டாங்க. அவ்விரு எண்களின் மீசிமா என்ன, மீசிமா LCM வந்து பார்த்தீங்கன்னா 300ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 300. அப்போ HCF தான் கேட்குறாங்க. HCF அப்படியே வச்சுக்க வேண்டியதான். சரிங்களா? இப்போ என்ன பண்ண, இந்த 300 இதையும் அடிக்கலாமா, ஏன்னா இது பெருக்கல் இருக்குல்ல. ஸோ 2 0 கட் ஆயிரும், 3 3 3 9ன்னு வரும். அப்போ HCF என்ன இதுக்கு 3. புரியுதா? செகண்ட் சம் பாருங்க. இரு எண்களின் மீப்போவா 4, அவற்றின் மீசிமா 520. அவற்றில் ஒரு எண் வந்து 52னா மற்றொரு எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா என்ன, XY ரெண்டு நம்பரு. சரிங்களா? அதில் ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, 52ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னொரு நம்பர் தெரில, அதை Y அப்படியே வச்சுக்கலாம். இப்போ மீப்போவை HCF கொடுத்துட்டாங்க 4, LCM கொடுத்துட்டாங்க 520. கரெக்டாக? ஸோ 3 டேட்டா இருக்குது, ஒரு டேட்டா தான் கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி தான் வரும். இதான் வந்து அல்ஜிப்ரா, இயற்கணிதம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ எப்பயுமே வந்து இயற்கணிதத்தில் என்ன கொடுப்பாங்கன்னா, ஒரு ஃபார்முலா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபார்முலாவில் வந்து ஒரு 4 வேரியபிள் இருக்குன்னா 3 வேரியபிள் கொடுத்துருவாங்க. ஸோ மீதி 1 தான் கேட்க முடியும். ஓகேவா? 2 கொடுத்துட்டு 2 கேட்க முடியாது. ஓகேவா? ஒன்று என்ன பண்ணோம், அவங்க அந்த 3 டேட்டாவில் ஏதாவது ஒரு டேட்டாவுக்கு நீங்கள் ட்விஸ்ட் வச்சு கொடுப்பாங்க. சரிங்களா? கண்டிப்பாக ஆனால் 3 டேட்டா கொடுத்துட்டு தான் இன்னொரு டேட்டா கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அதான் வந்து இயற்கணிதம். இங்கே பாருங்க, நமக்கு என்ன வேணும், ஒரு வேரியபிள் தான் வேணும், Y மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ அப்படியே கண்டுபிடிங்க, என்ன வருது, இந்த 52 இந்த 520 அடிக்கலாமா? ஸோ ஒரு 52, இதுவும் ஒரு 52, 10 வாட்டி வருமா? ஸோ 10 × 4 40. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன, 40. இதுதான் வந்து மற்றொரு எண். புரியுதா? பாருங்க, 2 ஸ்டெப் தான், ஈஸி தான் வந்து சம்பளம். சரிங்களா? தேர்ட் சம் பாருங்க. 36,156 என்ற இரு எண்களின் மீப்போவை 12னா எனில் அவற்றை மீசிமா காண்க. ஸோ இரு எண்கள் கொடுத்துட்டாங்க, அதோட HCF வந்து 12 அப்படின்னு சொல்லிட்டாங்க. மீசிமா தான் கேட்குறாங்க. ஸோ இந்த சம்ஸை வந்து நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ண போறீங்க. ஸோ இது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு LCM வந்து என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். ஃபோர்த்து சம் பாருங்க. இரு எண்களின் HCF அண்டு LCM முறையே 44 மற்றும் 264. ஸோ LCMமும் கொடுத்துட்டாங்க, HCFும் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ வருது, 44 பெருக்கல் 264. இப்போ இன்னும் X வேணும், Y வேணும். கரெக்டாக? ஏதாவது ஒரு டேட்டா வேணும். இதில் ஒரு எண்ணை 2ஆல் வகுக்கும் போது ஈவு 44 கிடைக்கும் எனில் மற்றொரு எண்ணை காண்க. ஸோ மற்றொரு எண்ணுன்னு கேட்குறாங்க. ஒன்று ஒய்னே வச்சுக்கலாம். ஓகேவா? இன்னொரு நம்பரை கொடுத்துருக்காங்க, ஆனால் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு எண் வந்து இருக்கு, மறைமுகமாக இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். எப்படி, இதில் ஒரு எண்ணை 2ஆல் வகுக்கும் போது, அப்போ அந்த ஒரு எண் என்ன, எக்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, 2ஆல் வகுக்கிறாங்க. 2ஆல் வகுத்தா என்ன வருது, ஈவு வந்து 44 கிடைக்கும் அப்படின்றாங்க. ஈவுனா இது மேலே இருக்கிறது தான் ஈவு, கீழே வந்து மீதின்னு அர்த்தம். சரியா? அப்போ ஈவு வந்து எவ்வளோ, 44 கிடைக்குது. மீதி கண்டிப்பாக 0. ஓகேவா? ஏன்னா வந்து மீதியை பற்றி அவங்க சொல்லலை இல்லையா? ஸோ அப்போ 0ன்னு அர்த்தம். இப்போ நம்ம எக்ஸை கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது, 44 2. ஸோ இது 2 பெருக்கணும் என்ன வரும், 88ன்னு வரும். கரெக்டா? ஸோ அப்போ 88, இந்த நம்பர்லேருந்து 88 போயிருந்தால் தான் 0 வந்துருக்கும் மீதி. கரெக்டா? அப்போ இந்த நம்பர் என்னவாக தான் இருந்திருக்கும், 88. புரியுதா? எப்படி கண்டுபிடிக்கிறோம், புரியுதா? இப்போ பாருங்க, 88 எடுத்தாச்சு. இதான் அந்த எண்ணுன்னு சொல்கிறேன். எப்படின்னா, இந்த எண்ணை தான் 2ஆல் வகுத்தா என்ன வருது, 44 88 0 வந்துருச்சா? இங்கே பாருங்க, ஒரு எண்ணை 2ஆல் வகுக்கும் போதே ஈவு வந்து 44 கிடைக்கிறது. அவங்க மீதியை பற்றி எதுவும் சொல்லலை. மீதி இப்போ வந்து இந்த இடத்துல மீதி வந்து ஒரு 2 வருது அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா, இங்கே மீதி வந்து 2ன்னு போட்டு, இப்போ இது பெருக்கனா என்ன வருது, 88 வருது. சரியா? அப்போ மீதி 2 வரும்போது இந்த 2 அந்த இது கூட கூட்டிக்கணும். ஓகேவா? அப்போ 90 தான் வந்து அந்த எண்ணாக இருக்கும். ஓகே, பாருங்க, 90 2ஆல் வகுத்தீங்கன்னா என்ன வரும், 44 வாட்டி வருமா? ஸோ 88, மீதி வந்து 2. புரியுதா? ஸோ அந்த அப்போ ஈவு கொடுத்துட்டு அந்த ஒரு எண்ணால் வகுக்கும் போது சொல்கிறாங்களா, வகுக்கும் எண்ணை வந்து என்ன பண்ணிடணும், பெருக்கிட்டு மீதி கொடுத்தாங்கன்னா அது கூட கூட்டிக்கணும். மீதி கொடுக்கலன்னா அது 2 பெருக்கணா வர்றது மட்டும்தான் அந்த எண்ணு. ஓகேவா?
இப்போ அந்த எண் என்னது 88. அப்போ ஒரு எண் என்னது 88, மற்றொரு எண்ணு கேட்குறாங்க, அவ்வளோதான். சரியா? இப்போ பாருங்கள் 3 டேட்டா இருக்குது, ஒரு டேட்டா எல்லாம் கண்டுபிடிக்கலாமா? இந்த பாருங்க, இதை வந்து 4 வாட்டி 11 அடிக்கலாம். இல்லை அது கூட தேவை. இங்கே பாருங்க 1 44. ஸோ இது 2 44ன்னு வரும். சரியா? இந்த ஒரு 2 இது வந்து பார்த்தீங்கன்னா 132ன்னு வரும். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன? 132. இதுதான் இதுக்கு ஆன்சர். புரியுதா? ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல ஒரே ஒரு ட்விஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு எண்ணு கொடுக்கறதுக்கு பதிலாக ஸ்ட்ரைட்டாக கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த இடத்துல ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் கண்டுபிடிச்சிக்கோங்க. 5th சம் பாருங்க. இரு சார் பகா எண்களின் பெருக்குத்தொகை 117 எனில் அவ்வெண்களின் மீசிமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க ஒரே ஒரு டேட்டா தான் இருக்கு, பெருக்குத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ 2 நம்பரை பெருக்கணும்னா வரும் LCM and HCF. இதான ஃபார்முலா. சரியா? அப்போ இரு சார் பகா எண்கள்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2 எண்கள் தான், ஆனால் அந்த 2 எண்களுமே என்னதுன்னா பகா எண்கள். ஓகே, சார் பகானாலும் பகா எண்கள்னாலும் ஒன்று தான். சரியா? ஸோ பகா எண்கள்னு என்னது? பிரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. சரியா? பிரைம் நம்பர்ஸ். அப்போ அதோட பெருக்கு தொகை கொடுத்துட்டாங்க, இதை பெருக்கியே கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ 117. அப்போ இன்னொன்று கொடுக்கலையே, ஏதாவது ஒரு எல்சிஎம் தான் கேட்குறாங்க. அப்போ HCF கொடுத்துருக்கணும்ல, கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் மறைமுகமாக இருக்குது. அப்போ HCF வந்து கொடுத்துருக்காங்க, ஆனால் அது வந்து மறைமுகமாக இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். ஏதாவது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? இரு சார் பகா எண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ பகா எண்களுக்கு எப்பயுமே வந்து HCF என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 1 தான் வரும். சரியா? HCF வந்து 1 தான் வரும் பகா எண்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 3 இருக்குது, 7 இருக்குது. ஸோ இது 2 பகா எண்கள். கரெக்டாக? ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 பகா எண்களாக இருக்கட்டும், எந்த பகா எண்களுமே பொதுவாக வந்து வகுப்படாது. சரிங்களா? பொதுவாக வந்து வகுப்படாது. அப்போ பொதுவாக வகுப்பட்டால் தான் நமக்கு HCF வரும். அப்போ பொதுவாக வகுப்படலாம் HCF என்ன தான் வரும்? 1 தான் வரும். கரெக்டாக? அப்போ பகா எண்களுக்கு எப்பயுமே HCF என்னது? 1. புரியுதா? அப்போ பாருங்க LCM தான் கேட்குறாங்க, அதை அப்படியே வச்சுக்கலாம். HCF வேல்யூ 1. அப்போ LCM என்ன வருது? 117 தான் இதுக்கு LCM. புரியுதா? ஸோ ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல டேட்டா கொடுப்பாங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2 டேட்டா கொடுத்துட்டு ஒரு டேட்டா கேட்கலாம். ஓகேவா? ஸோ அந்த டேட்டா வந்து மறைமுகமாக கொடுத்துருப்பாங்க, அதை கண்டுபிடிக்கணும். பகா எண்களுக்கு எப்பயுமே வந்து HCF என்ன வரும்? 1 தான் வரும். 6th சம் பாருங்க. இரு பல்லுறுப்புக்கோவைகளின் மீபோவா மற்றும் மீபோம முறையே x+1 மற்றும் x⁴ -1. மேலும் ஒரு பல்லுறுப்புக்கோவை x³ + 1 எனில் மற்றொன்றை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த இடத்துல என்னென்ன கொடுத்துருக்காங்க? மீபோவா அப்படின்னா HCF கொடுத்துட்டாங்க. மற்றும் மீபோமான்னு என்னதுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன். மீசிமா மீபோவா இது 2 வெவ்வேறு பேரெலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். இது மீபோமான என்னது? மீச்சிறு பொது பெருக்கல் மடங்கு. அப்படின்னா என்னது? மீசிமா தான் இதை இப்படி கொடுக்கலாம். சரிங்களா? அப்போ இது LCM. ஸோ ஃபஸ்ட் வீடியோ பார்க்கலாம்னா பார்த்துக்கோங்க. இப்போ HCFும் கொடுத்துட்டாங்க, LCMும் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? HCF தான் இது, LCM தான் இது. முறையே அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? முறையான ஒன்றும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட்டில் இருக்க வேல்யூக்கு ஃபர்ஸ்ட்டில் இருக்க வேல்யூ, செகண்டில் இருக்க வேல்யூக்கு செகண்ட் இருக்க வேல்யூ. ஸோ இந்த மாதிரி வரும். சரிங்களா? மேலும் ஒரு பல்லுறுப்புக்கோவை, அப்போ ஒரு எண் வந்து கொடுத்துருக்காங்க, அப்போ மற்றொரு எண் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஃபார்முலாவில். ஒரு எண் என்னது? x³ + 1. ஓகேவா? பெருக்கல் y அப்படியே இருக்கட்டும். சரியா? இப்போ இந்த இடத்துல என்னது? மீபோவா என்னது? HCF வந்து பார்த்தீங்கன்னா x+1 பெருக்கல் x⁴ -1. இதான ஃபார்முலா. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? y தான் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? இப்போ பாருங்கள், இதை எப்படி பிரிக்கலாம் பாருங்கள். x³ + 1 இது அப்படியே இருக்கட்டும், பெருக்கல் y இது அப்படியே இருக்கட்டும். x+1 எதுவும் பண்ண முடியாது, அது அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள் x⁴ -1ன்னு இருக்கா? இந்த x⁴ எப்படி பிரிக்கலாம்? x⁴32 அப்படின்னு பிரிக்கலாமா? -1. இங்கே பாருங்கள் x⁴3 × 2, அதாவது a⁴mn அந்த ஃபார்மேட்டில் வந்து நான் சொல்லிக்கிறேன். a⁴m⁴n. சரியா? ஸோ ஏன்னா வந்து இது என்ன பண்ணிக்கலாம்? m × n தானே வரும். ஸோ 3 2 6, 6 வந்து 3 × 2ன்னு பிரிச்சுக்கிறேன். இது வந்து a⁴mn அந்த ஃபார்முலா. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக a⁴m அது அப்படியே இருக்கட்டும், அது ஃபுல்லாக ஒரு வேல்யூ. இந்த 1 அப்படியே இருக்கட்டும். 1 வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் வரும். ஓகேவா? அப்போ நான் இது ஸ்கொயர்னு போட்டாலும் போடலாம். கரெக்டாக? அப்போ இந்த ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். a² - b² அந்த ஃபார்மேட்டில் வருதா? புரியுதா? நான் அந்த மாதிரி பிரிச்சுக்கிறேன். அப்போ பாருங்கள், a² - b² ஃபார்முலான்னா a + b a - b. கரெக்டா? அப்போ a என்ன? இங்கே x³ b என்ன? 1. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன வரும்? இந்த x+1லாம் அப்படியே இருக்கும். இந்த x³ + 1 × y இது அப்படியே இருக்கும். இந்த இடத்துல யார் மட்டும்தான் இருப்பா? இந்த இடத்த தான் மாறும்.
இங்கே என்ன வருது இப்போ a + b, அப்போ x³ + 1 a - b x³ - 1 கரெக்டா? இப்போ பாருங்க x³ + 1 இங்கே பெருக்கல் இருக்கா, இங்கே பெருக்கல் இருக்கா, அப்போ என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ y = என்ன வேல்யூ வருது, x + 1 பெருக்கல் x³ - 1 இதுதான் y-யோட வேல்யூ. கண்டுபிடிச்சாச்சா? ஸோ இந்த மாதிரி வந்து பல்லுறுப்புக்கோவைகள் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா நான் அந்த ஃபார்முலாஸ்லாம் வந்து ஒரு சாப்டரில் வந்து நடத்தியிருக்கேன் சிம்பிளிஃபிகேஷனில், சரிங்களா? ஸோ சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபார்முலாலாம் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அது வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும், சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.